IAS 1995 ல கேட்ட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் which is common for EEE, ECE, CSE and IT. கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். The logic circuit given in the figure represents a. இந்த லாஜிக் டயக்ராம் எதோடது? ஆப்ஷன் ஏ ஃபுல் ஆடரோடதா, ஆப்ஷன் பி ஹாஃப் ஆடரோடதா, ஆப்ஷன் சி ஹாஃப் சப்ட்ராக்டரோடதா, ஆப்ஷன் டி வந்து பூலியன் மல்டிப்ளையரோடதா. இந்த நாலுல எந்த சர்க்கியூட்டுக்கு எந்த ஆப்ரேஷனுக்கு இந்த பூலியன் டயக்ராம் நமக்கு கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்டர்னா என்ன, ஃபுல் ஆர்டர்னா என்ன? ஹாஃப் ஆர்டர்னா கண்டிப்பா அதுக்கு நமக்கு ரெண்டு இன்புட் வேணும், கரெக்டுங்களா? ஹாஃப் சப்ட்ராக்டர்னாலும் கண்டிப்பா ரெண்டு இன்புட் வேணும். ஹாஃப் அப்படின்னாலே ரெண்டு இன்புட். ஃபுல் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா மூணு இன்புட் இருக்கும். அப்ப நீங்க இன்புட்டை செக் பண்ணி பாருங்க. ஏங்கிறது ஒரு இன்புட், பிங்கிறது ஒரு இன்புட். அப்ப நமக்கு மொத்தம் எத்தனை இன்புட் இருக்கு? ரெண்டு இன்புட் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல ஆப்ஷன் ஏ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் ஏ தப்பு, கரெக்டுங்களா? அடுத்து பூலியன் மல்டிப்ளையர். பூலியன் மல்டிப்ளையர்னா என்ன? பூலியன் மல்டிப்ளையர் ஏபி ரெண்டு இன்புட் எடுத்துக்கலாம். ஏங்கிறது ஒரு இன்புட், பிங்கிறது ஒரு இன்புட். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது வந்து ஒய் கிடைக்கும், கரெக்டுங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் 0 0வா இருக்கலாம், 0 1ஆ இருக்கலாம், 1 0வா இருக்கலாம், 1 1ஆ இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இதோட அவுட்புட் வந்து இது 0, 0வை கொண்டு எதை பெருக்கினாலும் 0, 0வை கொண்டு எதை பெருக்கினாலும் 0, இதுக்கு அவுட்புட் 1. ஸோ நீங்க இதை ஒரு கேமேப்ல போட்டு ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் ஏபி, அப்படி இல்லைன்னா ஏ பார் பி, ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், கரெக்டா? சார் இதை நீங்க ஏன் சால்வ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ரெண்டு எக்ஸ்பிரஷன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. நமக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் டியும் நமக்கு வரப்போறது கிடையாது, கரெக்டா? அப்போ ஆப்ஷன் பியோ ஆப்ஷன் சியோ மட்டும்தான் ஒளிஞ்சிருக்க போகுது. அதுவும் நம்ம வந்து ஏபி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்ல, இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும், சரிங்களா? இப்போ நான் ஹாஃப் ஆர்டரை கையில் எடுக்கிறேன். ஹாஃப் ஆர்டர்னா என்ன? ஹாஃப் ஆர்டர்னா மொத்தம் ரெண்டு இன்புட் இருக்கணும். ஏபி 0 0வா இருக்கலாம், பைனரி 0 1ஆ இருக்கலாம், 1 0வா இருக்கலாம், 1 1ஆ இருக்கலாம். சரி, இதெல்லாம் இன்புட். அப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கலாம்? ஒன்று சம்மு, சம்முனா என்ன? கூட்டுத்தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரி, கேரினா ஓவர்ஃப்ளோ ஆகும். சரி, எடுத்துக்கிடும். 0 + 0 0 தான் ஆன்சர், கேரி வராது. 0 + 1 1 தான் ஆன்சர், கேரி வராது. 1 + 0 1 தான் ஆன்சர், கேரி வராது. 1 + 1னா 2. 2வை நீங்க பைனரியா மாத்துறீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணீங்க, 1 2 is to 0. அப்போ சம்மு 0, கேரி 1, ஓவர்ஃப்ளோ வந்துடும், கரெக்டுங்களா? சரி, ரைட், ஓகே. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நீங்க சம்முக்கு ஒரு கேமேப் போடணும், கேரிக்கு ஒரு கேமேப் போடுவோம். அப்போ முதல்ல சம்முக்கு ஒரு கேமேப் போடுவோம். 0 1 1 0. இன்புட் என்ன? ஏபி. இதை தனியா நம்ம குரூப் பண்ணி தான் ஆகணும், இதை தனியா நம்ம குரூப் பண்ணி தான் ஆகணும். இங்க 0 இருக்கும், இங்க 1 இருக்கும், இங்க 0 இருக்கும், இங்க 1 இருக்கும். அப்போ இந்த குரூப்பிங் பொறுத்த வரைக்கும் ஏ பார் பி பிளஸ் இந்த குரூப்பிங் பொறுத்த வரைக்கும் ஏ பி பார். ஆக்சுவலாக இது என்ன கேட்டு? எக்ஸ்ஆர் கேட்டு. எக்ஸ்ஆர் கேட்டை எப்படி சொல்லுவோம்? ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு சம்மு தெரிஞ்சு போச்சு. சம்மு தாங்க கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஹாஃப் ஆடர். அப்போ நம்ம ஹாஃப் சப்ட்ராக்டாக செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் கேரிக்கு தனியாக ஒரு கேமை போட்டு பார்த்தீங்கன்னா, கேரிக்கு தனியாக ஒரு கேமை போடுங்க. 0 0 0 1 0 0 0 1 ஆயிடுமா? சரி, ஃபர்ஸ்ட் இன்புட் ஏ, ரெண்டாவது இன்புட் பி. இப்போ குரூப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 1 0 1. ஸோ இந்த ரோவையும் பார்க்கணும், இந்த காலத்தையும் பார்க்கணும். அப்போ கேரி உங்களுக்கு என்ன வரும்? ஏபி வந்துருமா? ஏபி. ஏன்னா கேரி வந்து ஏபி, சம் வந்து உங்களுக்கு ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி. அப்போ இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஹாஃப் ஆர்டரோட பூலியன் டயக்ராம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.